Okay, today we will discuss about reproductive health. Okay, chapter 4 from human physiology part. Okay, அதுல இருந்து நம்ம இன்னொரு டாபிக் இது ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது 12th ஸ்டாண்டர்ட்ல நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். Okay, in reproductive health, these are all the list of the topics: reproductive health problems and strategies, and population explosion and birth control, medical termination of pregnancy, sexually transmitted disease, and infertility. So these are all the list of the topics we are going to discuss in this lesson, reproductive health. சரி, இந்த லெசன் வந்து நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எப்படி ஒரு ப்ரிப்பரேஷனுக்கான ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகே, சரி. ஸோ பொதுவா இந்த லெசன் அப்படின்றது குறைந்தபட்சம் நம்ம வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் 2 கொஸ்டின்ஸ். ஓகே, மினிமம் வி கேன் எக்ஸ்பெக்ட் 2 கொஸ்டின்ஸ் அண்ட் மேக்ஸிமம் இது வந்து 3-4 அப்படின்றது வந்து டிபெண்ட் அப்பான் தி பேப்பர், ரைட்? பட் மினிமம் 2 கொஸ்டின்ஸ். ஸோ அந்த 2 கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம எப்படி கரெக்டாக அதை ஆன்சர் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த லெசனுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்றது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை பத்தி படிக்கும்போது அதுல வந்து ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி பார்த்தோம். பட் இப்போ வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் சம்பந்தப்பட்ட ஹெல்த் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து நம்ம அதுல ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், அது எப்படி நம்ம ப்ராப்பரா வந்து ஒரு மதரை வந்து அவங்கள ப்ரொடெக்டிவ் பண்ணணும், ஈவன் இன்ஃபேன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து அவங்களோட இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து குழந்தைய பாதுகாக்கணும், இல்லை இன்ஃபெர்டிலிட்டியா இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி எப்படி நம்ம பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஓகேவா? ஸோ இந்த லெசன்ல ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் லெசன்ல ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்துடலாம், ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, ஸோ இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரில மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் தான். ஓகே, ஸோ நம்ம வந்து டோட்டல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு கன்சர்ன் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, அது வந்து ஒரு சோசியல் கோலாவே இந்தியன் கவர்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா 1951ல ஓகே ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது, தட் இஸ் ஃபேமிலி பிளானிங். ஓகே, ஸோ டு கண்ட்ரோல் தி பாப்புலேஷன் க்ரோத், ரைட்? அப்போ இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலி பிளானிங் வாஸ் இனிஷியேட்டட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது 1951. ஓகே, ரைட். ஸோ அனதர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, reproductive and child health care program அப்படின்றது வந்து which is creating awareness among the people about various reproduction related aspects and providing facilities and support for building up a reproductively healthy society. ஸோ பொதுவாக வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப பெரிய அளவில் இந்தியாவில் ரீச் ஆச்சு. ஸோ இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா டு ரிசால்வ் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வாட் ஆர் ஆல் தி இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் மேட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ வந்து 1951ல ஃபேமிலி பிளானிங்கும் அதே நேரத்தில் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராமும் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, அடுத்து இது ரெலவெண்டான ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்னும் சில இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன பண்ணாங்க கவர்மெண்ட்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த இடத்துல வந்து ஆடியோ விஷுவல் அண்ட் பிரிண்ட் மீடியா, கவர்மெண்டல் அண்ட் நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ்னுடைய நிறைய அவேர்னஸ் வந்து மக்கள் மத்தியில் இந்த ரீப்ரொடக்ஷன் ரெலவெண்டான ஆஸ்பெக்ட், ஐ மீன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துருச்சு. அதுல வந்து இந்த இடத்துல எதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
reproductive organ, adolescence and related changes, safe and hygienic sexual practices, and sexually transmitted diseases, AIDS. ஸோ இதை பத்தின ஒரு கன்சர்ன் மக்கள் மத்தியில வரணும் அப்படின்றதுக்கான சில ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்றாங்க. ஸோ பட் இதுல நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஸ்டேட்டாவே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஆக்ஷன் பிளானை இங்க பார்க்க போறோம். கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்த முக்கியமான ஒரு ஆக்ஷன் பிளான். ஓகே, இந்த ஆக்ஷன் பிளான் அப்படின்றது எதுக்கானது அப்படின்னா, டு ப்ரொவைட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் கேர் டு பீப்புள் இன் ரீப்ரடக்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இப்போ ரீப்ரடக்டிவ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன சார் அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, பிரெக்னன்சி, டெலிவரி, sexually transmitted diseases, abortions, contraception, menstrual problems, and infertility. So these are all the list of the okay assistance தேவைப்படுற சில ஈவென்ட்ஸ் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அதாவது பிரெக்னன்சி, டெலிவரி, எஸ்டிடிஸ், அபார்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைச்சாங்க. ஓகே, அடுத்து வந்து ரொம்ப முக்கியமா நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பெட்டர் டெக்னிக்ஸ் அண்ட் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரம் டைம் டு டைம் ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட் டு ப்ரொவைட் மோர் எஃபிஷியன்ட் கேர் அண்ட் அசிஸ்டன்ஸ் டு பீப்புள். ஸோ அப்படி வந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த அமினோ சென்டசிஸ் அப்படின்றது. ஸோ அமினோ சென்டசிஸ் அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஃபியூட்டல் செக்ஸை வந்து நம்மளால டிட்டர்மைன் பண்ணலாம். அதாவது கருவுல வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு டெஸ்ட் தான் இந்த அமினியோ சென்டசிஸ் அப்படின்றது. அமினியோ சென்டசிஸ்வாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஸ்டாச்சுட்டரி பேன் அப்படின்னு பண்றாங்க. அதாவது ஸ்டாச்சுட்டரி பேன்னா என்ன அர்த்தம்னா, டு மேக் லா த்ரூ தி லா இட் இஸ் இன்ஹிபிட்டட். ஓகே, இது தடுக்கிறாங்க. ஒரு லாவை எடுத்துட்டு வந்து அந்த லால இது பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்டனை வழங்கிடுவோம் அப்படின்னு இம்ப்ரெஷன்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஸ்கேன் சென்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த ஆக்டோட கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இங்க வந்து கருவை நம்ம வந்து குழந்தைய என்ன செக்ஸ்ன்றது கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி கேட்கவும் கூடாது, டாக்டர்ஸை வந்து நீங்க வற்புறுத்தவும் கூடாது அப்படின்ற மாதிரி. அது கம்ப்ளைண்ட் பண்ணணும், கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ ஒரு லாவை எனாக்ட் பண்ணி அது மூலமா ஒரு ரூல் எடுத்துட்டு வரதுதான் ஸ்டாச்சுட்டரி பேன் அப்படின்னு சொல்றது. ஸோ அமினோ சென்டசிஸ் அப்படின்றது அதுதான். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது அமினோசென்டிக் ஃப்ளூயிட் சரௌண்டிங் தி டெவலப்மிங் எம்ப்ரியோ. ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தெர் இஸ் அமினோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அமினோட்டிக் ஃப்ளூயிட் அது வந்து இந்த வளரக்கூடிய எம்ப்ரியோ சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட். அதுல வந்து குரோமோசோம்னுடைய பேட்டர்னை நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எதுக்காக அமினோசென்டசிஸ் பண்ணுவாங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இதுல வந்து செக்ஸ் டிட்டர்மினேட் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா, குரோமோசோமல் பேட்டர்ன் அப்படின்றது எம்ப்ரியோவை சுத்தி இருக்கக்கூடிய அமினோட்டிக் ஃப்ளூயிட்ல வந்து இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லீகலா நம்ம இது வந்து இப்போ பண்ண முடியாது. பிகாஸ் அமினோசென்டசிஸ் வந்து நம்ம ஸ்டாச்சுட்டரி பேன் பண்ணியிருக்கோம். அது வந்து சட்டத்தின் மூலமா அதை நம்ம தடுத்திருக்கோம். ஓகே, சரி. இப்போ இந்த அமினோசென்டசிஸ் அப்படின்றது இந்த இடத்துல வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் செக்ஸ் டிட்டர்மினேஷன் லீகலி அண்ட் ஆல்சோ செக் இன்க்ரீசிங் ஃபீமேல் ஃபெர்டிசைட்ஸ். ஓகே, அண்ட் மேசிவ் சைல்டு இம்யூனைசேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இது சம்மந்தப்பட்ட நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க கொஸ்டின் அப்படின்னு எப்படி கேட்பாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஓகே, இது புரியுதா? எஸ் சார். ஓகே, நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க இதெல்லாத்தையும் முடிச்சிடுங்க. இல்லைன்னா நான் மறுபடியும் ஒரு சின்ன குயிக் ரிவிஷன் தரேன், நல்லா கவனிங்க. ஓகே, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல இதை நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ணிடலாம். ஒழுங்கா கவனிங்க. ஓகே, நான் இங்கிருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ சாப்டர் 4 ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டாபிக் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சம்பந்தப்பட்ட
ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதாவது இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து ஒரு சோசியல் கோலை அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக 1951ல கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்த ஒரு ப்ரோக்ராம் தான் ஃபேமிலி பிளானிங். ஓகே, ஸோ இது வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு. அடுத்து வந்து ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு கேர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து அமong தி பீப்புள் டு கிரியேட் அவேர்னஸ். ஓகே, எதுக்காக அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தி சொசைட்டியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாம அடுத்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சம்பந்தப்பட்ட எந்தெந்த இன்ஃபர்மேஷன் என்னென்ன அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லும்போது இந்த இடத்துல ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அடலசன்ஸ் அது ரிலேட்டடான சேஞ்சஸ் அண்ட் ஹைஜீனிக் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எய்ட்ஸ். ஸோ இதை பத்தின ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணுன்றதுக்கான ஒரு ஒரு இனிஷியேட்டிவ்ஸை நம்ம பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல அமினோ சென்டசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். அதாவது அமினோ சென்டசிஸ்ன்றது ஒரு டெஸ்ட், அதாவது ஃபியூட்டஸ்னுடைய செக்ஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா டெவலப்பிங் எம்ப்ரியோ சுத்தி இருக்கக்கூடிய அமினோட்டிக் ஃப்ளூயிடை பேஸ் பண்ணி ஓகே அந்த செக்ஸ் வந்து நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபீமேல் ஃபெர்டிசைட்ஸ் நடந்துச்சு. பெண் குழந்தைகளை வந்து அந்த கருவிலேயே வந்து ஐ மீன் அவங்க அப்படியே வந்து என்ன சொல்றது சொல்றது கூட கஷ்டமா இருக்கு. ஸோ பெண் குழந்தைகளை வந்து கருவிலேயே வந்து அழிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபீமேல் ஃபெர்டிசைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா பெண் குழந்தை வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆண் குழந்தை வேணுன்ற இதுல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த அமினோ சென்டசிஸ் அப்படின்ற இந்த டெஸ்ட்டை தப்பா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக அதை தடுக்கணுன்றதுக்காக ஸ்டாச்சுட்டரி பேன், அதாவது என்னன்னா சட்டப்படி இந்த டெஸ்ட் வந்து செய்யறது தப்புன்ற மாதிரி நம்ம லாவை எடுத்துட்டு வந்து எனாக்ட் பண்ணிட்டோம். ஓகே, சரி, இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அமினோ சென்டசிஸ் அப்படின்றது இந்த இடத்துல அமினோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்றது எம்ப்ரியோ சுத்தி இருக்கும். அதுல குரோமோசோம் பேட்டர்னை வச்சு நம்மளால ஈஸியா என்ன பண்ணிட முடியும், என்ன செக்ஸ்ன்னு டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிங்க, ரிசர்ச் ஆன் வேரியஸ் ரீப்ரொடக்டிவ் ரிலேட்டட் ஏரியாஸ் ஆர் என்கரேஜ்ட் அண்ட் சப்போர்ட்டட் பை கவர்மெண்டல் நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ். ஸோ அப்படி இங்க கவர்மெண்ட் ஏஜென்சி ஒருத்தவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. அதாவது பில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கருத்தடை மாத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சஹேலி அப்படின்றது தான் ஒரு ஓரல் கான்ட்ராசெப்டிவ். ஓகே, ஃபீமேல்ஸ்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பில். இது பில்லுன்னா ஒரு டேப்லெட் மாதிரி. ஓகே, இது யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் விச் இஸ் லொகேட்டட் இன் லக்னோ சயின்டிஸ்ட். ஓகே, இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்த சயின்டிஸ்ட் தான் சஹேலி அப்படின்ற ஒரு கான்ட்ராசெப்டிவ் பில்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா we can expect what is சஹேலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ப்ரொடியூஸ் பண்ண அந்த கான்ட்ராசெப்டிவ் பில் பேர் என்னன்னு கேட்கலாம். ஓகே, அண்ட் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்தியாவில் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இல்லை ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ல இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற அந்த சிட்டியை வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் ஏன் ஒரு ஒரு விஷயத்தையும் பண்றோம் அப்படின்னா மக்கள் மத்தியில செக்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் மெடிக்கலி அசிஸ்டட் டெலிவரிஸ் அண்ட் பெட்டர் போஸ்ட் நேட்டல் கேர். இந்த போஸ்ட் நேட்டல் கேர் அப்படின்னா ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கணுன்றது தான் நம்ம போஸ்ட் நேட்டல் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவையும் குழந்தையும் ரெண்டு பேரையும் ஈக்குவலா பார்த்துக்கணுன்றது. ஓகே, சரி. ஸோ அடுத்து வந்து சில நேரங்கள்ல இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட்ன்ற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதாவது சில நேரங்கள்ல அந்த குழந்தை பிறக்கும் போது சில நேர குழந்தைகள் இறந்து போயிடுவாங்க. அதுதான் இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேட்டை வந்து குறைக்கணும். ஓகே, அதே நேரத்துல இங்க பாருங்க, இன்க்ரீஸ்டு நம்பர் ஆஃப் கப்புள்ஸ் வித் ஸ்மால் ஃபேமிலிஸ் அண்ட் பெட்டர் டிடெக்ஷன் அண்ட் கியூர் ஆஃப் எஸ்டிடிஸ், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அண்ட் ஓவரால் இன்க்ரீஸ்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, இதெல்லாமே வந்து இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதால ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஆஃப் தி சொசைட்டியும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா when exactly the family planning was initiated,
And what is reproductive and child health care? What is the aim of this program? And what is the important aspects, okay, which is taking care of the people's health, okay. So அடுத்து வந்து what is amniocentesis and ஏன் amniocentesis பண்றாங்க, அந்த amniocentesis அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். And what is Saheli and எந்த இன்ஸ்டிடியூஷன் அதை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லும்போது சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எந்த ரீஜன்ல இருக்குன்னா லக்னோல. Okay, so these are all the important points. Now let me talk about next important topic, population explosion and birth control. So population explosion and birth control அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது இட்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் இன் இந்தியா. நம்மள மாதிரியான ஒரு பெரிய கண்ட்ரியில பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஸோ போதுமான ரிசோர்சஸ் கொடுக்கணும், அவங்களுக்கான போதுமான ஹெல்த்து மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ அதனால வந்து இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு புதுசு இல்லை. பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட் பண்ணாங்க அதை பத்தி தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஓகே, சில பேசிக்ஸ் நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். ஓகேவா? சரி, இப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அதுல ஒன்று வந்து இன்க்ரீஸ்டு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். ஸோ எல்லாருக்குமான கவர்மெண்ட் வந்து நான் கவர்மெண்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் வந்து போதுமான அளவுக்கு இப்போ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இதில் நீங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து அரௌண்ட் 2 பில்லியன் 1919ல. ஓகே, ஆனா 2000ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 பில்லியனா இன்க்ரீஸ் ஆகுது. இதே மாதிரியான சினாரியோ தான் இந்தியாவிலும் நடந்துச்சு. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், every 6th person in the world is an Indian. ஏன் சார் இப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, our population which was approximately 350 million at the time of our independence, ஆனா இதுவே வந்து 2000ல கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கும் அதிகமாயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரேப்பிடா பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படி ஆகும்போது வேர்ல்டு பாப்புலேஷன்ல 6th ஒரு பர்சன் வந்து இந்தியாவில் பிறந்தவரா இருந்தாங்க. சரி, எதுக்காக பாப்புலேஷன் க்ரோத் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, மக்கள் தொகை ஏன் அதிகமாகுது அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் ரீசன்ஸா முன்வைக்கிறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ வாட் ஆர் ஆல் தி ரீசன்ஸ்? ஓகே, புட் ஃபார்வர்ட் increasing the population to determine the increasing population. Okay, அதில் நம்ம பார்க்கும்போது a rapid decline in death rate. ஸோ இன்னைக்கு இறப்பு வீதம் சொல்லுவாங்க, மக்கள் இறக்கக்கூடிய அந்த அளவு வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு ப்ராப்பரான ஹெல்த் கண்டிஷன்ஸ் இல்லாம, ஒரு சர்வீசஸ் இல்லாம இறந்து போறவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டுன்னு ஒன்று இருக்கு. மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்றது என்னன்னா, ஒரு பிரெக்னென்ட் உமன் அந்த குழந்தைய பெற்றெடுக்கும் போது அந்த உமன் வந்து சில நேரங்கள்ல அன்பார்ச்சுனேட்டா வந்து இறந்து போகலாம். ஸோ அது போதுமான ஸ்பெசிலிட்டிஸ் இல்லாம, ஸோ இப்போ எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இல்லை மற்ற இடத்துல பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததால சில மக்கள் வந்து ரொம்ப ரிமோட் ஏரியாஸ்ல இருப்பாங்க, அவங்களுக்கு போதுமான மெடிக்கல் சர்வீஸ் கிடைக்காது. அதனால குழந்தை பிறக்கும் போது அந்த தாய் வந்து இறந்து போகலாம். அதை மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட். அதாவது என்னன்னா, பிறக்கிற அந்த குழந்தையினுடைய இறப்பு வீதம் தான் நம்ம இங்க இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்னு சொல்றோம். ஸோ ஒரு குழந்தை பிறக்கும் போது இறந்து போகுதுன்றது தான் இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து இந்த டெத் ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து குறைஞ்சிருக்கு. டிக்ளைன் இன் டெத் ரேட், மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அண்ட் இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னா, ஏன்னா பெட்டர் ஹெல்த் கண்டிஷன்ஸ், ஹெல்த் சர்வீசஸ் வந்து மக்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ த்ரூ அவர் ஆர்சிஹெச், அதாவது ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் கேர்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராம் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா வி குட் பிரிங் டவுன் தி பாப்புலேஷன் க்ரோத் ரேட். அப்போ அந்த ப்ரோக்ராம் எதுக்கான ப்ரோக்ராம்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, அந்த ப்ரோக்ராம்னுடைய அவுட்கம்ஸ் என்னன்னு கொஸ்டின் கேட்கும்போது, பாப்புலேஷனுடைய க்ரோத் ரேட் அப்படின்றது டிராஸ்டிக்கா ஓரளவுக்கு நம்மளால குறைஞ்சிக்க முடியும். ரொம்ப டிராஸ்டிக்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 2001 சென்சஸ் ரிப்போர்ட். ஸோ எவ்ரி 10 இயர்ஸ் வந்து நம்ம சென்சஸ் எடுப்போம், மக்களுடைய பாப்புலேஷனை வந்து மெஷர் பண்றதுக்கான ஒரு ரிப்போர்ட்.
ஸோ அது பார்க்கும்போது கிட்டத்தட்ட இங்க பாருங்க, பாப்புலேஷன் growth rate was still around 1.7%. ஓகே, per annum. இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரைட். இது 33 இயர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆனுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, 2000ல வேர்ல்டுனுடைய பாப்புலேஷன் என்ன, ஓகே, இந்தியாவுடைய பாப்புலேஷன் என்ன, ஏன் இந்தியாவில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பாப்புலேஷன் அதிகமாகிறதால. ஸோ அதை எப்படியெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஓவர் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணணும். அப்படி நிறைய கவர்மெண்ட்ஸ் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மீடியாஸ், போஸ்டர்ஸ், பில்ஸ்ல எல்லாமே வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுல ஹம் தோ ஹமாரா தோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லுவாங்கல்ல, வி டூ அவர்ஸ் டூ அப்படின்னு. அதாவது ஒரு குடும்பத்துல 2 குழந்தைங்க அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கப்புறம் அது ஒன் சைல்டு நாம் அப்படின்னு வந்தது. இது அடுத்தடுத்த மக்கள் மத்தியில ஏற்பட்ட ஒரு அவேர்னஸ்னுடைய ரிசல்ட் தான். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டாச்சுட்டரி ரைசிங் ஆஃப் மேரேஜபிள் ஏஜ். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ஃபீமேல்ஸ் வந்து கண்டிப்பா 18 இயர்ஸ் இருக்கணும். ஓகே, மேல்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் 21 இயர்ஸ் இருக்கணும். இது இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஃபீமேல்ஸ்க்கும் 21 இயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் மேரேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டாச்சுட்டரி பேன் வந்து கல்யாணத்துக்கு அகைன்ஸ்ட் ஆச்சு இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப இயர்லியராக மேரேஜ் ஆகும்போது இந்த இடத்துல வந்து ரீப்ரொடக்டிவ் அந்த இடத்துல ஓகே, பொதுவாக நம்ம பார்க்கும்போது ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டின்றது அதிகமாக இருக்கும்போது பாப்புலேஷனுடைய growth வந்து அதிகமாக இருக்கலாம். ஓகே, ரைட். சரி, இப்போ இந்த இடத்துல இந்த பாப்புலேஷன் growth-ஐ எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, இது நம்ம நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல ஒன்று தான் வந்து காமன்லி யூஸ்ட் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ எந்த மாதிரியான அன்வான்ட் பிரெக்னன்சிஸை தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல அதுக்கான ஒரு முறையா வந்து கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்றது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, பாப்புலேஷனை growth-ஐ வந்து கண்ட்ரோல் பண்றதுல கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ்னுடைய ரோல் என்ன, எந்தெந்த கான்ட்ராசெப்டிவ் மெத்தட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். இங்க பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெசன்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதுல an ideal contraceptive should be user friendly, easily available, effective, reversible with no or least side effect. இப்படி இருந்தாதான் அந்த பெண்ணுக்கு அது பாதுகாப்பானது. ஸோ அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ், பேரியர் மெத்தட், IUDs, oral contraceptives, injectables, implants, surgical methods. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸை வந்து நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதில் பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம், எப்படி கொஸ்டின்ஸாக கேட்பாங்கன்னு சொல்லுவோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நேச்சுரல் மெத்தட்ஸ். வாட் ஆர் ஆல் தி நேச்சுரல் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது அப்படின்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஓவமும் ஸ்பெர்மும் எந்த அளவுக்கு ஈஸியா வந்து ஒன்னோட ஒன்று மீட் ஆகும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்குது. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு கான்ட்ராசெப்டிவ் மெத்தடை பத்தி படிக்க போறோம், அதுவும் நேச்சுரல் மெத்தட். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பீரியாடிக் ஆப்ஸ்டனன்ஸ். ஸோ வாட் இஸ் பீரியாடிக் ஆப்ஸ்டனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உமனுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நம்ம பார்க்கும்போது அந்த ஓவிலேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 14th டேல நடக்கும். ஓவிலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒருவேளை வந்து குவாய்டஸ் நடக்கும்போது, இன்டர்கோர்ஸ் நடக்கும்போது ஸ்பெர்ம் வந்து கேன் ஏபிள் டு மீட் தி ஓவம். ஏன்னா அப்பதான் வந்து ஓவிலேஷன் நடந்து ஓவம் வந்து ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல தோஸ் டோன்ட் வாண்ட் பிரெக்னன்சிஸ். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியாடிக் ஆப்ஸ்டனன்ஸ் அப்படின்றது அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ல, அதாவது கிட்டத்தட்ட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடந்த பார்த்தீங்கன்னா 10ல இருந்து 17th டேல
இந்த coitus இல்லாம இருக்கும்போது there is a less chance meeting of sperms with the ovum will be. Okay, so அது வந்து first இது. Okay, so இங்க பாருங்க, in which the couple avoid or abstains from coitus from day 10 to 17 of the menstrual cycles when ovulation could be expected. Okay, as chances of fertilizations are very high during this period. அதனால இதுக்கு fertile period அப்படின்னுவாங்க. ஸோ கொஸ்டின் ஏரியா அப்படின்றது இதுதான். ஸோ உமனுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல வந்து விச் இஸ் தி ஃபெர்டைல் பீரியட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. மென்சுரல் சைக்கிள்ல எது வந்து ஃபெர்டைல் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது 10 to 17 days ஆஃப் மென்சுரல் சைக்கிள். ஸோ தேர்ஃபோர் பை அப்டெய்னிங் ஃப்ரம் coitus during this period, so conception could be prevented. ஓகே ரைட், இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் நேச்சுரல் மெத்தட்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பீரியாடிக் அப்ஸ்டெனன்ஸ். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து withdrawal or coitus interruptus அப்படின்னு சொல்லுவாங்க. This is another method in which the male partner withdraw his penis from the vagina just before ejaculation so as to avoid insemination. So இதனால என்ன ஆகும்னா இன்செமினேஷன் நடக்காது. வித்தவுட் insemination there is no chance for fusion of sperms with the egg. This is second natural method. And third one is lactational amenorrhea, அதாவது absence of menstruation. So the method is based on the fact that the ovulation and therefore the cycle do not occur during the period of intense lactation following parturition. So parturition அப்படின்றது birth. ஓகே, குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறத நம்ம லாக்டேஷன் சொல்லுவோம். இந்த காலகட்டத்துல பொதுவா menstrual cycle நடக்காது. ஓகே, so there is absence of ovum, so there is no chance for fertilization. Okay, right, so these are the three methods. So first method வந்து periodic abstinence, withdrawal or coitus interruptus, and lactational amenorrhea. So questions எப்படி கேட்பாங்கன்னா which of the following natural methods, okay, in the which are used to contraceptive methods னு கேட்பாங்க. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, 3, right. Therefore, as long as mother breastfeeds the child fully, chances of conceptions are very almost nil ன்னு கூட சொல்லுவாங்க. Okay, this method has been reported to be effective only up to a maximum period of 6 months. ஏன்னா after 6 months it will be stopped. Okay, so no medicines or devices are used in this method. Side effects are almost nil. Chances of failure though of this method are also high. பட் இதுல வந்து நமக்கு இந்த நேச்சுரல் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணும்போது பொதுவா வந்து பிரெக்னன்சிக்கான சான்சஸ் குறைவுன்னு சொல்ல முடியாது 100%. சம்டைம்ஸ் அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லைன் கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் இந்த பார்ட்டை கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அண்ட் லெட் வி டாக் அபவுட் பேரியர் மெத்தட். திஸ் இஸ் தி செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து natural method and second one is barrier method. So what is the role of barrier methods? Ovum and sperms are prevented from physically meeting with the help of barriers. So இப்போ வந்து coitus நடந்ததுக்கு அப்புறம் ஸ்பெர்மினுடைய அந்த vigorous mortality காரணமா sperms try to enter into the fallopian tube through the cervix canal. So அப்படி மூவ் ஆகும்போது sperms must be reached where exactly the chances for fertilization occurs, அதாவது ampulla region. Okay, right. Okay, such methods are available for both males and females. So இந்த இடத்துல இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க, பேரியர் மெத்தட் ஒன்லி ஃபார் மேல்ஸ் அப்படியோ இல்லை ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ்னாலோ ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். மறந்துடாதீங்க, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பேரியர் மெத்தட் அப்படின்றதுங்க நம்ம ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மேல்ஸ்க்குமானது. ஓகே, ரைட். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டிவைஸை நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் காண்டம்ஸ். ஸோ ஆர் பேரியர்ஸ் மேட் ஆஃப் thin rubber latex sheath that are used to cover the penis in the male and vagina and cervix in the female. ஸோ இது வந்து ejaculated semen வந்து they not enter into the female reproductive tract. ஸோ இது வந்து prevention of
கன்சம்ஷன் வந்து நடக்கும். ஓகே ரைட். இதுல பேரியர் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிரோத். ஓகே இட் இஸ் ஏ பாப்புலர் பேண்ட் ஆஃப் காண்டம் ஃபார் மேல் ரைட். ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து வி ஆர் கம்ப்ளீட்லி டிஸ்கஸிங் அபவுட் தி என்சிஆர்டி கண்டென்ட் ரிகார்டிங் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ இங்க இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. வாட் இஸ் நிரோத் அப்படின்னு கேட்கலாம். ஓகே இட்ஸ் ஏ கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ். ஓகே பேரியர் மெத்தட்ல வரும். ஓகே ரைட். So next one வந்து use of condoms has increased in recent years due to its additional benefits of protecting the user from contracting STDs and AIDS. அதாவது இப்போ இந்த காண்டம்ஸ் யூஸ் பண்றது அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ப்ரிவென்ட் தி கன்செப்ஷன் பட் இட் ஆல்சோ ப்ரிவென்ட் தி இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் STDs, sexually transmitted diseases, even AIDS also. ஓகே எய்ட்ஸ் வந்து இதுல ஓரளவுக்கு தடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் காண்டம்ஸ் ஆர் டிஸ்போசபிள் and can be self-inserted and thereby gives privacy to the users. So these are all the very important. இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா வாட் ஆர் ஆல் தி பேரியர் மெத்தட்ஸ். ஸோ எதை நம்ம இந்த பேரியர் மெத்தடை யூஸ் பண்றோம் அண்ட் ஹவ் இட் இஸ் கண்ட்ரோல் தி ஆர் ப்ரிவென்ட் தி கன்செப்ஷன் அண்ட் வாட் இஸ் தி அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் காண்டம்ஸ். ஓகே ரைட். அடுத்த டிவைஸ் பேரியர் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஓகே இங்க பாருங்க டயப்ரம்ஸ், cervical caps, walls are also barriers made up of rubber that are inserted into the female reproductive tract to cover the cervix during coitus. So இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய வேர்ட் என்னன்னா இந்த இடத்துல female reproductive tract. Okay, so diaphragm, cervical caps and walls are used to control contraception. So யார் யூஸ் பண்ணுவாங்க அதிகமான females. So they prevent conception by blocking the entry of sperms. இது கொஸ்டினா கேட்பாங்க. டயப்ரம், cervical caps and walls இது வந்து எந்த மெத்தட்ல கன்செப்ஷன் நடக்காம தடுக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கன்செப்ஷன் நடக்காம தடுக்கிறதுக்கான வழி என்னன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பெர்ம்னுடைய என்ட்ரியை வந்து பிளாக் பண்றது. ஓகே ஸோ செர்விக்ஸ் வழியா வந்து இந்த ஸ்பெர்ம் போகாம தடுக்கிறது. ஸோ அப்படி தடுக்கும்போது ஃபெர்டிலைசேஷனுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறையும். அப்ப இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த இடத்துல டயப்ரம், cervical caps, walls அப்படின்ற பேரியர் மெத்தட்னா என்ன, இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இந்த மெத்தடால எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் தடுக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு. அடுத்து வந்து இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரியான பேரியர் மெத்தட்ஸ் டயப்ரம், cervical caps, walls எல்லாமே ரீயூசபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே ரீயூசபிள் and the spermicidal creams, jellies, foams are usually used to along with these barriers to increase their contraceptive efficiency. ஸோ கருத்தடைய செய்யணும், அதாவது கரு உருவாகாம தடுக்கணும், ரீப்ரொடக்ஷன் ஆகாம தடுக்கணும். ஸோ அப்போ நம்ம பேரியர் மெத்தட்ல காண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே அடுத்து வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்றதால இட் இஸ் நாட் ஓன்லி கண்ட்ரோல் தி டிசீஸ் அண்ட் இட் கால் STDs ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து வேற என்னென்ன பேரியர் நம்ம யூஸ் பண்றோம்னா டயப்ரம், cervical caps and walls. And these methods, these are the devices are made up of rubber and they used to insert the female reproductive tract which can prevent the entry of sperms. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை தாண்டி நம்ம வந்து இந்த மாதிரியான டிவைசஸை யூஸ் பண்ணும்போது அதனுடைய கான்ட்ராசெப்டிவ் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இதோட ஸ்பெர்மிசிடல் கிரீம், ஜெல்லிஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ரைட். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது ஒரு டிவைஸ், அதாவது பேரியர் மெத்தட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல காண்டம், அதுக்கப்புறம் டயப்ரம், cervical caps and walls அது எப்படி ஹியூமன் இந்த கான்ட்ராசெப்ஷனை தடுக்கும், அதே நேரத்துல மற்ற எந்தெந்த இன்ஃபெக்ஷனை வந்து அது பரவிடாம தடுக்கும்னு பார்க்கணும். பட் ஜென்ரலா இங்க கான்ட்ராசெப்ஷன் தடுக்கிறதுக்கான நேச்சுரல் மெத்தட் என்னன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல பேரியர் மெத்தட் என்னன்னு பார்த்தோம். இதெல்லாம் பேரியர் மெத்தட்ல வரும்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே ரைட். நவ் லெட் வி டாக் அபவுட் another பாப்புலர் மெத்தட். ஓகே தட் இஸ் இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ். ஓகே ஸோ இந்த இடத்துல இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ்?
and how it is controlling contraception. Okay, these devices are inserted by doctors or expert nurses in the uterus through vagina, and these intrauterine devices are presently available as non-medicated IUDs, அதாவது lips loop அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, what is non-medicated IUD? IUD means intrauterine device. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எது வந்து non-medicated IUDஸ்ன்னு சொன்னாங்கன்னா lips loop அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து காப்பர் ரிலீசிங் IUDs. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ காப்பர் ரிலீசிங் IUD அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மல்டி லோட் 375 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பர் ரிலீசிங் IUD அப்படின்றது மல்டி லோடட் 7 இந்த இடத்துல 375. ஓகே, அண்ட் தி ஹார்மோன் ரிலீசிங் IUDs என்னென்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது Progestoset LNG20. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கும்போது Progestoset LNG அப்படின்றது என்ன டைப் ஆஃப் IUDன்னு கேட்பாங்க. தட் இஸ் ஹார்மோன் ரிலீசிங் IUD. ஓகே, ஓகே. Okay, ஸோ sir. ஹார்மோன் ரிலீசிங் IUDs. நெக்ஸ்ட் வந்து IUDs னுடைய ரோல் என்ன? ஹவு தீஸ் IUDs கண்ட்ரோல் தி contraception. Listen. To IUDs increase phagocytosis of sperms, which means the sperms are phagocytes. Okay, அது அப்படியே செல் வந்து விழுங்கி அது டிஸ்ட்ராய் பண்ணும். So within the uterus and the copper ions released suppress the sperm mortality. So ஸ்பெர்முக்கு mortality ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பெர்முடைய mortality வந்து இந்த காப்பர் அயான்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணும். அதனால ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து குறையும். அடுத்து ஹார்மோன் ரிலீசிங் IUDs in addition make the uterus unsuitable. ஒருவேளை இப்போ நம்ம ஹார்மோன் ரிலீசிங் IUD LNG20 Progestoset யூஸ் பண்றோம் அப்படின்னா அது எப்படி இந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்க, மேக் தி யூட்ரஸ் அன்சூட்டபிள் ஃபார் இம்ப்ளான்டேஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகே, கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகுது, ஜைகோட் டெவலப் ஆகுது, அதுக்கப்புறம் அது இம்ப்ளான்ட்டும் ஆயிடுது, பிரெக்னன்சி கன்ஃபார்ம். பட் ஸ்டில் இந்த இடத்துல வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்காம தடுக்கிறது தான். இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு, பட் இம்ப்ளான்டேஷன் நடக்கணும், அப்போதான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும். அந்த இந்த இடத்துல அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்காம தடுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதுதான் வந்து இந்த ஹார்மோன் ரிலீசிங் IUD யூஸ் பண்றதால நடக்குது. ஓகே, சரி. அது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் பாருங்க. இந்த இடத்துல மேக் தி யூட்ரஸ் அன்சூட்டபிள் ஃபார் இம்ப்ளான்டேஷன் அண்ட் த செர்விக்ஸ் ஹாஸ்டைல் டு தி ஸ்பெர்ம்ஸ். ஓகே, IUDs are ideal contraceptives for the females who want to delay pregnancy. ஸோ பெண்கள் யாரெல்லாம் வந்து ப்ரெக்னன்சி டிலே பண்ண சொல்றாங்களோ அவங்களுக்கு IUDs வந்து ஒரு வெரி ஐடியல் கான்ட்ராசெப்டிவ்ஸ். ஓகே, சரி. அடுத்து வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் இன் இந்தியா. இது கொஸ்டின் ஏரியா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் ஆர் வைட்லி அக்செப்டட் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா யூசிங் IUDs. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்மால் டோசஸ் ஆஃப் எய்தர் progestogens ஆர் progestogen ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சில நேரங்கள் இது ரெண்டும் சேர்த்து வந்து கான்ட்ராசெப்ட்னா வந்து பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் நடக்குது வாய்ப்பு. ஓகே, ரைட். அடுத்து there are used in the form of tablet, hence are properly known pills. ஓகே, ஸோ பில்ஸ் வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஒரு 21 days எடுத்துக்கும் போது, ஸோ ஃபர்ஸ்ட் 5 days ஆஃப் மென்சுரல் சைக்கிள் இருந்து எடுத்துக்கும் போது அந்த ப்ராசஸ் நடக்காது. ஓகே, ஸோ ஆஃப்டர் a gap of 7 days it has to be repeated in the same pattern till the females desires to prevent conception. So they inhibit ovulation and implantation, as well as alter the quality of cervical mucus to prevent and retard entry of sperms. இது கொஸ்டினா கேட்பாங்க. ஒரு 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 பில் எப்படி கான்ட்ராசெப்ஷனை வந்து பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ குவாலிட்டி ஆஃப் செர்விக்கல் மியூக்கஸ், அது மட்டும் இல்லாம ஸ்பெர்முடைய என்ட்ரியை வந்து இந்த இது வந்து தடுக்கும்.
அது மட்டும் இல்லாம பில்ஸ் ஆர் வெரி எஃபெக்டிவ் வித் லெஸ்ஸர் சைடு எஃபெக்ட்ஸ். சைடு எஃபெக்ட்ஸே இல்லைன்னு சொல்லல, லெஸ்ஸர் சைடு எஃபெக்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச சஹேலி அப்படின்ற ஒரு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் வந்து ஒரு நான் ஸ்டீராய்டல் ப்ரிப்பரேஷனரி ப்ராடக்ட். இது கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ சஹேலின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல ஸ்டீராய்டுக்கு பதிலாக நான் ஸ்டீராய்டல் ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுக்கலாம். இது ஒன்ஸ் எ வீக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வித் வெரி ஃபியூ சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் கான்ட்ராசெப்டிவ் வேல்யூன்னு சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ நவ் இதை தாண்டி ப்ரொஜெஸ்டோஜென்ஸ் ஓகே அலோன் இல்லைன்னா வந்து ஈஸ்ட்ரோஜன் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அது வந்து இந்த ப்ரொஜெஸ்டோஜென்ஸையும் ஈஸ்ட்ரோஜனையும் வந்து ஃபீமேல்ஸ்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இம்ப்ளான்ட் பண்ணலாம் ஸ்கின்னுக்கு கீழே. ஸோ இது இம்ப்ளான்டேஷன். பில்ஸ் இங்க பார்த்துட்டோம், இது வந்து இம்ப்ளான்டேஷன். ஸோ ஸ்கின்னுக்கு கீழே இம்ப்ளான்ட் பண்ணும்போது ஸோ பொதுவாக வந்து அந்த கான்ட்ராசெப்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ தேர் மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து பில்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் லாங்கர் பீரியட்க்கு வந்து இதனுடைய எஃபெக்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்டோஜென்ஸ் ஆர் ப்ரொஜெஸ்டோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன்ஸ் ஆர் ஐயூடிஸ் வித்தின் 72 hours of coitus have been found to be very effective. ஸோ எத்தனை காய்டஸ் நடந்த எத்தனை ஹவர்ஸ்க்குள்ள இது பண்ணும்போது எஃபெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இம்ப்ளான்டேஷனை பேஸ் பண்ணி இம்ப்ளான்டேஷனுடைய ரோல் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பில்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் அதனுடைய ரோல் பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனலா இந்த இடத்துல வந்து இன்ட்ரா யூட்ரைன் டிவைசஸ்னுடைய நேம்ஸ், அதனுடைய யூட்டிலைசேஷன் அண்ட் பேரியர் மெத்தட்ல காண்டம்ஸ், டயஃப்ரம், செர்விக்கல் கேப்ஸ், வால்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் நேச்சுரல் மெத்தட்ல பீரியாடிக் அப்டன்சஸ் அண்ட் விட்ரால் அண்ட் காய்டஸ் இன்டரப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ரைட். ஸோ மேபி மேக்ஸிமம் இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஓகே, ஃபைனலா நம்ம சில சர்ஜிக்கல் மெத்தட் மூலமாகவும் இந்த இடத்துல கான்செப்ட் வந்து தடுக்கலாம். அதுல வந்து சர்ஜிக்கல் மெத்தட் வந்து நம்ம ஸ்டெரிலைசேஷன் சொல்லலாம். ரெண்டு விதமான ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் இருக்கு. ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல வந்து கட் ஓகே ரிலீஸ் ஆக முடியாது. அதே மாதிரி டியூபெக்டமி அப்படின்றது ஃபீமேல்ல அந்த ஃபெல்லோப்பியன் டியூபை அந்த ரீஜன்ல வந்து கட் பண்றது. ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து சர்ஜிக்கல் மெத்தட்ஸ், போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். ஓகே, ஸோ டியூபெக்டமி வேசெக்டமினா என்ன எப்படின்றத கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல சில நேரங்கள்ல வந்து நமக்கு இந்த கான்ட்ராசெப்ஷன் அப்படின்றது வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, நிறைய யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள்
ஃபாஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. bro. சார் லெஃப்ட் ஆயிட்டாங்க குரூப் போட்டு. என்ன செய்யலாம்? இப்போ லாஸ்ட் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், என் நெட்வொர்க் இஷ்யூ, அதனால நான் மீட்டிங்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டேன். ஸோ am I audible? கேக்குதா இப்போ? Yes, Yes, sir. sir. ஓகே ஓகே, Sir. ஜஸ்ட் a minute, நான் புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சார் லாஸ்ட் மாறி இருக்கு சார். ஒரு நிமிஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ தெரியுதா? எஸ் Yes, சார். sir. Okay, we will continue. Okay, so in the contraceptive devices use பண்ணும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனை எது? nausea, abdomen pain, breakthrough bleeding, irregular சார் menstrual bleeding. சார் உங்க சொல்லுங்க வாய்ஸ் சொல்லுங்க. பிரேக் ஆகுது சார். சார் புக் பிரேஸ் ஆகுதுங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. புக்கே தெரியலையா? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு 2 minutes டைம் கொடுங்கப்பா, நான் இது என்னன்னு பாத்துறேன். ஜஸ்ட் a minute. Okay, sir. ம்
இப்போ இப்போ கிளியரா கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. எஸ் சார் கேக்குது சார். இது தெரியுதா? புக் தெரியும் சார். சரி சார். ஓகே 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 குட் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி பார்க்கலாம். ஓகே, so medical termination of pregnancy, so intentional or voluntary termination of pregnancy before full term is called medical termination of pregnancy. சிம்பிளா நம்ம அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இன்டியூஸ்டு அபார்ஷன். ஓகே, ஸோ பொதுவாக வந்து சிலர் வந்து அந்த ப்ரெக்னன்சி குழந்தை வேணாம்னு நினைக்கிறவங்க அபார்ட் பண்ணிடுவாங்க. அதை பற்றி தான் நம்ம கேஸ் போகிறோம். ஸோ நியர்லி வந்து 45 to 50 million MTPs ஆர் பர்ஃபார்ம்டு இன் இயர் வேர்ல்டு வைட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா லீகலைஸ் பண்றாங்க. ஓகே, பண்ணலாம் அப்படின்றத. ஸோ இது கொஸ்டினா கேட்பாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லீகலைஸ்ட் எம்டிபி in 1971. இது கொஸ்டினா கேட்கலாம். ஸோ எந்த வருஷம் எந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து இதை லீகலைஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால இதை கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எம்டிபிஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. ஓகே, அது எந்த வருஷம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது எந்த டைமிங்ல பண்ண சேஃப், எப்ப பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டர்ல, அதாவது 3 monthsல பண்ணும்போது ஓகே 12 weeks வரையும் பண்ணலாம். செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பண்றதுன்றது மச் ரிஸ்க் அதிகம், ஐ மீன் ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பீரியட். ஸோ பொதுவா இந்த டைம்ல வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனதர் டேஞ்சரஸ் ட்ரெண்ட் இஸ் த மிஸ்யூஸ் ஆஃப் அமினோசென்டசிஸ் இஸ் டு டிட்டர்மைன் தி செக்ஸ் ஆஃப் அன்போர்ன் சைல்டு. இதுவும் ஒரு விஷயம். ஸோ இதுவும் ஒரு காரணம் கூட சொல்லலாம். பேஸ் பண்ணி கூட நம்ம கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஸோ இதுல ஏதாவது டவுட்னா நீங்க கேட்கலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஒரே ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் நான் சொல்றேன். ஒன்னு, எந்த வருஷம் எம்டிபி வந்து லீகலைஸ் பண்ணாங்க? ஸோ வேற எந்த மந்த்ல அது பண்ணா அது சேஃபா இருக்கும், எப்ப பண்ணா அது டிஃபிகல்ட்டியா மாறும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஓகே அடுத்து பார்க்கலாமா? ஓகே சார். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். சார் செகண்ட் ட்ரைமஸ்டர்னா நெக்ஸ்ட் 6 months குழந்தை 6 months பார்க்கலாம். சார் ஹலோ, ஹலோ ஹலோ, யாரோ கொஸ்டின் கேட்டீங்கம்மா, சொல்லுங்க. பிரித்திகா? ஷீட்னா என்னது? எஸ் பிரித்திகா, சொல்லுங்க. லாட்டெக்ஸ் ஷீட்னா என்னது? லாட்டெக்ஸ் ஷீட்டா? ஆ இட்ஸ் எ லேயர். லாட்டெக்ஸ் ஆல ஃபார்ம், லாட்டெக்ஸ்ன்றது ஒரு மில்க் மாதிரியான ஒரு கண்டென்ட், அதனாலான ஒரு கவரிங் லேயர் லாட்டெக்ஸ் ஷீட்னு சொல்லுவோம். ஓகே சார் எனக்கு ஒரு டவுட் சார்.
லாஸ்ட் சொல்லுங்க. டாபிக்ல சொல்லுங்க. சார், இந்த இம்ப்ளான்ஸும் இன்ஜெக்டபிள்ஸ் இருக்குல்ல சார், ம் அதுல வந்து administration of progesterone or progesterone estrogen combination or IUDC within 72 hours of coitus. அதுல வந்து இப்போ ரேப் ஃபார் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் நடந்து 72 ஹவர்ஸ்க்குள்ள இந்த மெத்தட் யூஸ் பண்ண ஆமா எஃபெக்டிவா விக்டம். ஆமா, இப்போ ஒரு விக்டம் இருக்காங்க. விக்டம் வந்து மெச்சூர்ட் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி ஆகுற அளவுக்கு அவங்களுக்கு வயசு இல்லை. ஸோ விக்டம்ஸ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லும்போது இந்த 72 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணும்போது இட் வில் பி சேஃப். இட் அவாய்ட்ஸ் தி பிரெக்னன்சி. ஓகே. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். ஓகே, ஏன்னா நான் பாட்டு நடத்திட்டே வந்துட்டேன், உங்களுக்கு நான் இன்னும் டைம் கொடுக்கவே இல்லை. ஸோ எனக்கு வந்து இதில் எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா, இந்த கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ் மெத்தட்ஸ் மட்டும் கொஞ்சம் படிங்க. நான் ஒரு 5 to 10 கரெக்டாக இப்போ என் பேட்சில் வந்து 8-10 ஆக்சுவலி 8:15 and 8:20 நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். எனக்கு இந்த பார்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ஏன்னா இந்த லெசன்லேயே 2 டாபிக் ரொம்ப முக்கியம். ஒன்று இந்த கான்ட்ராசெப்டிவ் மெத்தடு, 3 டாபிக் ஆக்சுவலி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அண்ட் இன்ஃபெர்டிலிட்டி. இவ்வளோதான். ஸோ இது ஒரு டோட்டலாகவே ஒரு 3 டாபிக்ஸ் தான். இந்த லெசனே இந்த 3 டாபிக்ஸ்குள்ளே முடிஞ்சிடும். அதனால பார்த்துலாமா? ஓகே. சரி, இல்லை நான் இதை முடிச்சிடுறேன், நம்ம ஒன்றாவே பார்த்துக்கலாம். நான் மொத்தமாக முடிச்சிடுறேன். ஓகே, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். பொதுவாக செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எஸ்டிடிஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் வெனரியல் டிசீசஸ் ஆர் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சார் புக் தெரியல சார். புக்கு தெரியலீங்களா? எஸ் சார். வீடியோ ஆஃப்ல இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஜஸ்ட் மினிட். இப்போ தெரியுது சார். Okay, now let me see. Okay, just a minute. ஓகே, நம்ம எதுக்கும் நீங்க அந்த எனக்கு அது இதுவாகவே இருக்கு, நீங்க அதை முடிச்சிடுங்களேன். எனக்கு அந்த டிவைசஸ் மட்டும் படிச்சிடுங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரேன். ஓகே ஓகே சார். do it. சார்.
முடிச்சிங்களாப்பா? sir. ஓகே, அடுத்து பார்த்துலாமா? Yes, sir. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் பார்த்துடலாம். ஓகே, ஓகே தானே? எதுவும் டவுட் இருக்கா? No, sir. சரி, ஓகே. இல்ல, இது எப்போ நடந்தது, எப்போ நடந்ததுன்னு எனக்கு தெரியல. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லேப்டாப் எனக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கு. நிமிஷம். ஷோ. Okay, right. See, so sexually transmitted diseases எழுதுன கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இங்க பார்க்கும்போது கொனீரியா, சிஃபிலிஸ், ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், கிளமேடியாசிஸ், ஜெனிட்டல் வார்ஸ், ட்ரைகோமோனியாசிஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ஸோ நம்ம கொஸ்டின் கேட்கும்போது எதெல்லாம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து ஹெச்ஐவி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹெச்ஐவி ஆல்சோ sexually transmitted disease தான். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹெப்படைட்டிஸ் பி, ஓகே, அண்ட் ஹெச்ஐவி. போத் ஆர் transmitted by sharing of
இன்ஜெக்ஷன் நீடில்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாம சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, இது வந்து இன்ஃபெக்டட் பர்சன் யூஸ் பண்றது அப்படியே வந்து யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு டிசீஸ் வரலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல ஹெப்படைட்டிஸ் பி தவிர, ஓகே, ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்ஸ், அதர் டிசீஸ் ஆர் கம்ப்ளீட்லி கியூரபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹெப்படைட்டிஸ் பி, ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், ஹெச்ஐவி, இந்த மூணுத்தையும் நம்மளால கம்ப்ளீட்டா கியூர் பண்ணவே முடியாது. ஸோ இந்த கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாத இந்த டிசீஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஓகே, ஸோ நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாத டிசீஸ் லிஸ்ட்ல இதெல்லாமே வந்துடும். ஓகே, சரி, அதாவது இதெல்லாம் இந்த கம்ப்ளீட்லி கியூரபிள் டிசீஸ் எதுன்னு கேட்பாங்க. ஸோ அதனால இதை கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே, அடுத்து வந்து இதுல நம்ம வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தினா 15 to 24 hours. ஓகே, இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்ஃபெர்டிலிட்டி. ஓகே, சரி, இன்ஃபெர்டிலிட்டின்றது இன்னைக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். லைஃப் ஸ்டைல், போத் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இன்ஃபெர்டிலிட்டி இருக்கும். ஸோ இந்த இன்ஃபெர்டிலிட்டியை நம்ம எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, சில டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் வந்து அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். வாட் இஸ் இன்விட்ரோ அப்படின்னா, நேச்சுரலா ஒரு பாடிக்குள்ளதான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஹியூமனுடைய ஃபீமேலுடைய ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்ல தான் பொதுவா வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். பட் நம்ம என்ன பண்றோம்னா, அதை ஆர்டிஃபிஷியலா ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ் லெபார்டரியில பண்றதுதான், அதாவது அவுட் ஆஃப் த பாடி, வெளியில பாடிக்கு வெளியில பண்றது நம்ம இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, இதுல ஃபர்ஸ்ட் வந்து எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் is one of the such method. This is method popularly known as test tube baby program அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ பொதுவா வந்து ஓவம், ஒருவேளை அந்த ஒய்ஃப்னுடைய ஓவமா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டோனரா இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஸ்பெர்ம் ஃப்ரம் தி ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்லை ஒரு டோனர் மேலா இருக்கலாம். அதை கலெக்ட் பண்ணி அது ரெண்டுத்தையுமே வந்து ஃபியூஸ் பண்ணி ஒரு ஜைகோட்டை ஒரு லெபார்டரியில பண்ணி அது மூலமா வந்து நம்ம எம்ப்ரியோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து தான் டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜைகோட் இன்ட்ராஃபிலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஜைகோட் டெவலப் ஆயிடுச்சு, ஆறு இயர்லி எம்ப்ரியோஸ் டெவலப் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட பிளாஸ்டோமியர்ஸ்னுடைய நம்பர்ஸ் வந்து 8 up to 8 blastomeres could then be transferred into fallopian tube. ஸோ அதை நம்ம என்ன பண்றோம்னா, fallopian tube வந்து நம்ம இந்த இடத்துல மாற்றுறோம். ஸோ அப்படி மாற்றும் போது, fallopian tube மாற்றும் போது அந்த மெக்கானிசமை நம்ம ஜைகோட் இன்ட்ரா fallopian டிரான்ஸ்ஃபர்னு சொல்றோம். அதே மாதிரி இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது ஐயூடிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு விதமான இன்விட்ரோ ட்ரான்ஸ்ஃபர் தான். ஓகே, யூட்ரஸ்குள்ள அனுப்புறோம். ஓகே, ஐயூடின்றது இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர், நேரடியா யூட்ரஸ் வந்து அனுப்புறோம். ஓகே, சரி, இப்போ எம்ப்ரியோஸ் வந்து இன்விவோ கண்டிஷன்ஸ்ல வந்து சில நேரங்கள்ல ஃபார்ம் பண்ணலாம். பாடிக்குள்ளேயே நம்ம பண்றது தான் வந்து இன்விவோன்னு சொல்லுவாங்க. பாடிக்கு வெளியில பண்ணா இன்விட்ரோ. சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிங்க. அடுத்து வந்து கிஃப்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா கேமிட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடத்துல யோசிச்சு பாருங்க, கேமிட்ஸை ஃபெர்டிலைசேஷன் எதுவுமே நடக்கல, இது நம்ம இன்விவோல பார்க்க போறோம். இதெல்லாம் இன்விவோன்னு கேட்கும்போது நீங்க கிஃப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இங்க கேமிட்ஸை ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்றோம். ஒரு இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்றது இட்ஸ் a method which is introducing sperms into the female reproductive
where already gametes are there. Sperms வந்து இன்சர்டிலைசேஷன். இந்த மாதிரி நம்ம ஆர்டிபிஷியலா ஸ்பெர்மை வந்து இன்ஜெக்ட் பண்றதுக்கு ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? இதுக்கு புரியுதுங்களா? ஹலோ. Yes, sir. ஓகே ஓகே. அப்புறம் லாஸ்ட் டிவைஸ் ஒன்னு இருக்கு, இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் இது. இன் திஸ் டெக்னிக் semen collected from either husband or healthy donor, அது வந்து வெஜைனாக்குள்ள யூட்ரஸ்குள்ள இன்சர்ட் பண்றது. அது வந்து நேரா போயிட்டு ஃபீமேல், அதாவது தோஸ் மேல்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு இன்செமினேட், ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். இது வந்து ஒரு இன்விவோ. அப்போ நேச்சுரலா ஹியூமன் பாடிக்குள்ள ஃபெர்டிலைசேஷன் நடந்தா அதுக்கு பேர் இன்விவோ, பாடிக்கு வெளியில நடந்தா அது இன்விட்ரோ. அப்ப இந்த இடத்துல கிஃப்ட் ஐயுஐ அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து இன்விவோ, இன்விட்ரோ அப்படின்றது வந்து பாடிக்கு வெளியில பண்ணா இன்விட்ரோ. ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே, இன்ஃபெர்டிலிட்டில இருந்து ஓவர் கம் பண்றது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஐவிஎஃப்பும் கிஃப்ட்டுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் சார்? ஐவிஎஃப்ல நம்ம வெளியே தான் லெபார்டரி கண்டிஷன்ல தான் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது. அதே மாதிரி கிஃப்ட்லயும் அதே மாதிரி தான் நடக்குது. இல்லையே, நம்ம கிஃப்ட்ல வெளியில பண்ணலையே. என்ன பண்றோம் பாருங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் an ovum collected from ஐசிஎஸ்ஐ ஐசிஎஸ்ஐல சார் டிஃபரன்ஸ். ஐசிஎஸ்ஐ அப்படின்றது என்னன்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அது என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரொசீஜர் டு ஃபார்ம் an embryo. ஆமா, அது ஆக்சுவலி இட் இஸ் அ மெத்தட். ஸோ இப்போ நம்ம இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்ன்றது இன்னமும் ஒரு ஐவிஓ தான், அது இன்விட்ரோ தான் ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா நம்ம அது வந்து லெபார்டரியில வந்து பண்றோம். ஓகே ரைட். வேற சார் ஜிஐஎஃப்டி ஒரு வாட்டி சொல்லிடுறீங்களா சார்? கேமெட்ஸை நம்ம ஒரு இப்போ வந்து ஒரு டோனர், இப்போ நம்ம வந்து ஒரு மேலா இருக்கலாம் ஃபீமேலா இருக்கலாம், மேல இருந்து ஸ்பெர்ம டோனரா எடுத்துக்கிறது, எடுத்துக்கிட்டு அது இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஃபெலோபியன் டியூப்ல இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்செமினேஷன் பண்றதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது வந்து ஒரு இன் விவோ ஃபெர்டிலைசேஷன் டெக்னிக். இப்போ ஒரு ஃபீமேல் வந்து ஷீ கேனாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஓவம், அதனால என்ன பண்றோம்னா ஒரு டோனர் கிட்ட இருந்து ஓவமை வாங்கி அந்த ஓவமை அந்த ஃபீமேல் பாடிக்குள்ள நம்ம இன்சர்ட் பண்றோம், அந்த ஓவம் ட்ராக்குள்ள. ஓகே, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்குள்ள நம்ம யூஸ் பண்றோம். ஓகே சார். ரைட். வேற வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இந்த லெசன் நம்ம இது முடிச்சிட்டோம். இன்னைக்கு ரொம்ப சின்ன லெசன் தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் சொல்லுங்கப்பா. சார் இந்த வீக்கும் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கும்ல சார்? சண்டே இருக்கும்பா, இருக்கும். ஓகே சார். ம்.